என்ன ப்ரோ ரீல் சென்ட் பண்ணீங்களாட்டிருக்கு. ஆமாம் குரூப்பில் போட்டுவிட்டு வந்திருக்கேன். பிளேயிங் பண்ணுறதில்ல, வீடியோ போடுறதில்ல. நீங்கள் உசுரோட இருக்கீங்க டவுட் தான். இன்னைக்கு தான் தெரிஞ்சது உசுரோட தான் இருக்கிறாங்க. அப்படி விளாடுறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஃப்ரீ ஃபயர்னா மறந்துட்டீங்க நீங்கள். ஆரம்பிச்சிடலாம். பார்க்கலாம். மணி மைக் ஆன் பண்ண மாட்டேங்குது. டவுனு எங்கே இருக்கான்? மேப்புக்குள்ள எது ரிவே பண்ணிட்டான். கலாய்க்காத கதை அதான் பாரு. இங்கே இருக்கிறாக்கா 10 பேர் அடிச்சுட்டாங்க. வர முடியுமா? 7 மீட்டர் தான் இருக்கிறீங்க. அவர் 15 மீட்டர் தான் வர. ஆஹா ஐபேட் ப்ரோ ஒரு அடி ப்ரோ. ஐயோ நான் தான் இருப்பேன். ஜோனுக்குள்ளே வந்து அடிக்கிறாயா? நீங்களா பிளேயர் வேற என்ன பண்ணுறது? ஏன் நான் முதவே ஒரு டவுன் பண்ணேன், அவன் ரிவே பண்ணி விட்டான். அடிச்சுட்டு தான் இருந்தேன். கொடிய மூட்டை எடுத்தாச்சு ஒரு வழியா. கில்டு ஓபன் பண்ணதுக்கு பிரயோஜனமா? கில்டில் போய் அதை ஸ்டோரில் போய் எக்யூப் பண்ணிக்க ப்ரோ, காசு கொடுத்து. எது என்ன தப்பா சொல்கிறேன்? ஏய் இவன் ஆட்டாட்டிக்கிறேன் பாரு. ஐயோ ஃபுல் டேமேஜுங்க அவனுக்கு. எல்லாத்தையும் ரிவே பண்ணுறான். இங்க ப்ரோ அடி ப்ரோ. ஐயா அந்த ஷாட்கன் இல்லையா ப்ரோ? அங்க இருக்குமா? போச்சு போச்சு. அவுட் அவுட். வேற லெவலு. உங்க நீங்க என்ன விளையாட்டு விளையாடுறீங்க போங்க. நானா சிஎஸ். அது தெரியுது. அது தெரியாம நாங்க குரூப் விளையாடுறோம். ஐயோ ஐயோ நல்லா கலாய்க்கிறீங்க. பரவாயில்ல. அது கலாய்க்கனா தெரியாது ப்ரோ. இது என்னதுங்க பொருள்னா? வேற காசு வச்சுக்கிட்டே வாங்கி தர மாட்டாங்கப்பா. ஐயோ அது வச்சிருப்பாங்க அவங்க. எடுங்காட்டி நீங்க பண்ணிருப்பீங்க. அது அப்படிதான் இருக்கு. எனக்கே அப்படிதான் பண்ணுவீங்க. என்னைய மட்டும் அடிக்கிறான் பாரு. நீங்க பிளேயர் இல்ல அதனால இந்த பையன் அடிக்கிறான். சொல்லு. நீங்க ப்ரோ பிளேயர் வேற. அப்படி சொல்லி விட்டு போயிடணும். நான் எங்கே போறேன்? அப்படிதான் அப்படிதான் அப்படியே வந்து கொண்டு விட்டு போயிடணும் ப்ரோ. ரிவே பண்றான் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ வாங்க ப்ரோ. பண்ணிடுப்பா. அதான் ப்ரோ பிளேயர் பண்ணிடுப்பா. நீங்க பேசிக்கலாம். பாரு அவங்க ஐஸ் அடிப்பாங்க. அடிச்சிருச்சு மணி அடிச்சிருச்சு. கில்ல அடிச்சிடுங்க. கில்ல அடிச்சிட்டீங்க போங்க.